சொல்லுங்கப்பா. கிளியரா இருக்கீங்கன்னா கிளியர் போட்டுருங்க. சார் ஒன்ஸ் மட்டும் திரும்பியும் சொல்றேன். இப்போ இங்க நம்ம படிச்சோம் இல்லையா, மேஸ்லோஸோட ஹைரார்கி ஆஃப் தியரி நம்ம படிச்சோம். இந்த ஹைரார்கி ஆஃப் தியரி வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனுடைய நீடுன்னு சொல்றோம். நம்ம மனுஷங்களுடைய தேவைகளை நம்ம என்ன பண்ணி லிஸ்ட் பண்ணிட்டோம், 5 செக்மெண்டா வச்சுட்டோம். இதே மாதிரி உங்க ஆப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேவைகள் இருக்கு. அந்த ஹியூமனோட சைக்காலஜி படி நான் சொல்ல வர பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கம்பேரிட்டிவா புரிஞ்சுங்க. ஹியூமனுக்கு சின்ன வயசுல உணவு உடை இருப்பிடம் தேவைப்படுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சேஃப்டி தேவைப்படுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 3வது லவ் அண்ட் பிலாங்கிங், அதுக்கப்புறம் எஸ்டீம், அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த 5 படிநிலையை அவன் வந்து என்ன பண்றான், கடந்து வரான்னு சொல்றேன். இதுதான் அவனோட கன்சர்னும் கூட. நீங்க இப்போ எல்லாருமே எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சைக்காலஜி நீடுக்கும், பிசியாலஜிக்கல் நீடுக்கும், உங்களுடைய லவ் அண்ட் பிலாங்கிங்க்கும், உங்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கும், உங்களுடைய எஸ்டீமுக்கும், உங்களுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? இதே போலதான் ஒரு ஆப்புக்குன்னு ஒர்க் பண்ணும்போது அங்க தேவைன்னு ஒன்று இருக்கு. அதாவது ஆப்போடைய நீட்ஸ் பேசிக்கா ஒரு ஆப்புக்குன்னு ஒரு தேவை இருக்கு. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீட் இருக்கு. இப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணுவீங்க? ஒருத்தவங்க சக்சஸ்ஃபுல், ஒரு நபர் வந்து சக்சஸ்ஃபுல்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க நீங்க? நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அவங்க ஏதோ அச்சீவ் பண்ணியிருந்தா ப்ரோ. சொன்னீங்க பாத்தீங்களா, அச்சீவ் அப்படின்னு. அப்போ அந்த பேசிக் நீடு இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் சிம்பிளா சொல்றேனே, யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட். ஓகே, இந்த மேரேஜ் பண்றதுக்கு போற டைம்ல அந்த அந்த ஆப்போசிட்ல இருக்கிற வீட்ல இருந்து கேட்கறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீடு இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், வேலைக்கு போறாரா? நல்ல பெரிய ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா? அவங்க அப்பா என்னவா இருக்கிறாரு? ஓகே, 4 பேர் சொன்னா எங்க எங்க வீட்டுக்காரர் இல்ல அந்த பையன் வந்து மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு சொன்னா செல்ஃப் எஸ்டீமா நல்லா ஃபீல் பண்ண முடியுதா? இந்த போர்ஷன்லாம் வச்சு பாக்குறாங்களா? இதே போலதான் ஒரு குட் யூஎக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு இருக்கு, ஒரு அளவுகோல், அதாவது ஸ்கேல். அந்த ஸ்கேல் தான் யூஎக்ஸ் பிரமிடுன்னு சொல்ல வர. இப்போ நீங்க பார்த்தது இந்த யூஎக்ஸ் மேஸ்லோ ஹைரார்கி ஒரு ஹியூமனோட தேவைன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் பிரமிடுன்றது எதுக்கானது? ஒன்று, உங்க யூசருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிலாம் இருக்கணுன்றதுக்கான ஒரு ஒரு பிரமிடு, ஒரு அளவுகோல். இப்போ நான் சொல்ல வந்தது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அதாவது எசென்ஷியல் நீடு ஃபார் ஹியூமன்ஸ் ஒரு செக்மெண்ட் சொல்லிட்டீங்க. அதே போல எசென்ஷியல் நீடு ஃபார் மை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இதெல்லாம் இருந்தா ஒரு பெஸ்ட் ஆப் நான் சொல்லுவேன்ப்பா. அது என்ன? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறது. அதாவது இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த 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 விஷயங்கள்லாம் ஒரு ஆப்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் அ குட் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூஎக்ஸ் பிரமிடு. பார்க்கலாமா? மணிமாறன் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? யூ காட் அ கிளாரிட்டி நவ்? யூஎக்ஸ் பிரமிடு. ஓகே, பேசிக்ஸ் நீட்ஸ் வந்து கம்பல்சரியா ஒரு யூஎக்ஸ்ல இருக்கணும்ன்றீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஒரு ஹியூமனுக்கு தேவை மாதிரி இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, 5 விஷயம் தேவைப்படுதுப்பா ஒரு ஹியூமனுக்கு. அதே போல ஒரு ஆப்புக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த யூஎக்ஸ் பிரமிட்ல இருக்கிற இத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே ப்ரோ, ஓகே. அதுதான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. ஓகே ஓகே, அதே மாதிரி அந்த யூஎக்ஸ் பிரமிட அதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சைக்காலஜி எது, நம்மளுடைய மேஸ்லோ ஹைரார்கி, அந்த பாயிண்ட்ல இருந்தும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னு சொல்ல வர. அப்போ ஹியூமனோட தேவைகள் என்னென்னு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க ஆப்புக்குள்ள வைக்கிறதுக்கான எசென்ஷியல் திங்ஸ்ன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும் நீங்க. அப்ப அந்த யூசர் அந்த ஃபீச்சரை எப்படி யோசிப்பான்? ஒரு பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? யூ கேன் டெல் தட் எனிஒன் யூஸ் த பாஸ்வேர்ட்லெஸ், இல்ல பாஸ்வேர்டு வந்து ஈஸியா கிராக் பண்ற மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் பேல வந்து பணத்தை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, கூகுள் பே செக்யூர் இல்லையா? அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ண மாட்டீங்களா? அது மாதிரி தான்
இது எல்லாம் எதுல வருதுன்னா அந்த மேஷ்லோ ஹைரார்கி தியரியை நீங்க உங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லயும் போட்டுக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்குங்களா? சூப்பர். நம்ம மூவ் ஆகுவோம் ஃபர்தரா. சரியா? ஓகே, யூஎக்ஸ் பிரமிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் ஆப்னு சொல்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் யூஎக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த 6 ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இது என்னப்பா 6 ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற 3 ஸ்டெப்பை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கலாம். என்ன சொல்லலாம்? மேல இருக்கிற அந்த அந்த மேல இருக்கிற 3 ஸ்டெப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்குள்ள யாரெல்லாம் உள்ள வருவாங்கன்னா பீப்புள், ஆக்டிவிட்டிஸ், கான்டெக்ஸ்ட். இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட். ஓகேவா? மேல. கீழே இருக்கிறது டாஸ்க் ஓரியன்ட். என்னது? டாஸ்க் ஓரியன்ட். இது என்ன ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றீங்க, டாஸ்க்னு சொல்றீங்க, கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கே ப்ரோ. ஓகே, ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுங்க. ஓகேவா? அந்த ஆப்ல டிசைன் நல்லா இல்லை, ஆனா ஃபங்க்ஷனாலிட்டி செம்மையா ஒர்க் ஆகுது. அப்போ டாஸ்க் பக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்க ஆப் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குது, ஆனா வேலை செய்ய மாட்டேங்குது, அப்பப்போ ஹேங் ஆகுது, இல்ல லோட் ஆக மாட்டேங்குது, டேட்டா வர மாட்டேங்குது, அது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ண மாட்டேங்குது. அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒழுங்கா ஒர்க் ஆகல. அப்போ ஒரு ஆப்னா டாஸ்க்கும் நல்லா பர்ஃபார்ம் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா பர்ஃபார்ம் ஆகணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் யூஎக்ஸ்ன்னு சொல்றாங்க. அது என்ன ப்ரோ டாஸ்க்? டாஸ்க்ல வந்து ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்னு வரும். ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம்னு எடுத்துங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னென்ன பண்ண முடியும்? ஒரு இமேஜை அப்லோட் பண்ண முடியும், ரீல்ஸ் போட முடியும், அந்த ரீல்ஸை எடிட் கூட பண்ண முடியும், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடிட் பண்ணி போட முடியும், ஃபில்டர் ஆட் பண்ண முடியும். திடீர்னு நீங்கள் ஒரு ஃபில்டர் போடுறீங்க, அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்போது த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஒர்க்கிங். அப்போ அதுக்கு பேர் வந்து ஃபீச்சர். அதாவது ஒரு ப்ராடக்டோடைய உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபில்டரு, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, இதுக்கு பேர் எல்லாமே ஃபீச்சர் சொல்லுவாங்க. ஃபீச்சர்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறீங்கள, அந்த ஆப்ஷனுக்கு பேர் வந்து ஃபீச்சர்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டேட்டஸ் போடுறது, மெசேஜ் அனுப்புறது, ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ், வசதிகள். ஒரு ஆப்னு வந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும்? பல்வேறு விதமான வசதிகள் இருக்கும். அந்த வசதிக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபீச்சர், கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஃபீச்சர். என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குப்பா அந்த ஃபோனில் அப்படின்னு கேட்குறீங்களா போயிட்டு? அந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்னு எடுத்திங்கன்னா அதில் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஃபீச்சரை டெவலப் பண்ணுறது தான் உங்களோட வேலை. அந்த ஃபீச்சர் ஒவ்வொரு டைம் ரிக்குயர்மெண்ட்டாக வரும். அந்த ரிக்குயர்மெண்ட்டை எப்படி என் ப்ராடக்ட்டில் இன்டகிரேட் பண்ணலான்றதை யோசிக்கிறது நீங்கள் தான். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டாஸ்க், இது ரெண்டுமே ரெண்டு பார்ட், இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான யூஎக்ஸ் ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம். ஓகே, மேலே பாருங்களேன், பீப்புள், ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கான்டெஸ்ட். மேலே ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட் சொல்லிட்டேன், கீழே எல்லாமே டாஸ்க் ஓரியன்ட் சொல்லிட்டேன். கீழே ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சரை பேஸ் பண்ணுது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள், ஆக்டிவிட்டி அண்ட் கான்டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு பேர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். பீப்புள்ன்றது மக்கள், ஹியூமன்ஸ். கான்டெஸ்ட்ன்றது என்னன்னா நான் என்ன பண்ண போறேன்றதுக்கான ஒரு தெளிவாக இருந்து ஒரு கான்டெஸ்டோட இருந்து ஒரு வேலையை முடிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, யூஎக்ஸ் பிரமிடுன்றது என்ன அப்படின்னா, with such a broad varied definition it can be difficult to find way of benchmarking the or measure the user experience. என் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் பெஞ்ச்மார்க் பண்ணணும், இல்லை மெஷர் பண்ணணும், அளவு பண்ணணும், அளவிடணும். இப்போ நீ நல்லா பண்ணியிருக்கிறப்பா அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த இருக்கிற எல்லா போர்ஷனும் செட் ஆகிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும். செக்லிஸ்ட் மாதிரி. செக்லிஸ்ட்னா என்னதுப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கம்பெனிக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒரு 10 கண்டிஷன்ஸ்.
அந்த கண்டிஷன்ஸ்லாம் செக்லிஸ்ட் செக்லிஸ்ட் 1. இப்போ நீங்கள் ஒரு டூருக்கு போகிறீங்க, ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டிங்களா? ஓகே, எடுத்து வச்சிட்டேன். அடுத்து தண்ணி பாட்டில் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வச்சிட்டேன். கேம்பிங்க்கு டென்ட் எடுத்துட்டிங்களா? எடுத்துக்கிட்டேன். ஜர்க்கின் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பெஞ்ச் மார்க் போடுறீங்கல்ல, அந்த ஸ்டெப்ஸ் வைக்கிறீங்கல்ல, அதே போல் ஒரு பெஸ்ட் ஆப்புக்குன்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் இருக்குது. அந்த செக்லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎக்ஸ் பிரமிடில் இருக்கிற டாஸ்க்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான விஷயங்கள். ஓகே, எப்படி வந்து உங்களோட மேஷ்லோ ஹைரார்கி வந்து ஒரு ஹியூமனோட தேவையை புரிஞ்சுக்குதோ, எப்படி வந்து ஒரு மேஷ்லோ ஹைரார்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனுடைய நீடை வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ, அதுபோல் உங்கள் யூஎக்ஸ் பிரமிட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான யூஎக்ஸுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத சொல்லி புரிய வைக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டட் சொல்லியிருந்தேன். அது யாரை கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசரோடைய எபிலிட்டி, அதாவது கீழே இருக்கிறது டாஸ்க் ஓரியன்டட். ஓகே, அது யூசரோடைய எபிலிட்டி அண்டு டாஸ்க்கை ஓரியன்டாக பண்ணுது. டாஸ்க்கை வந்து முடிக்க முடியுதா, அவனுடைய தேவையை அதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. மேலே இருக்கிற அந்த மீதி இருக்கிற லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து குறிக்குது. ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை யூஸ் பண்ணும்போது யூசர் நல்லா ஃபீல் பண்ணுறாரா, அவருக்கு தேவையான விஷயத்த அது சால்வ் பண்ணி கொடுக்குதா, அந்த கான்டெஸ்ட் நல்லா இருக்குதா, நிஜமாலுமே நம்ம ப்ராடக்ட் என்ஜாய் பண்ணுறாங்களா, டஸ் இட் மேக் பெட்டர் ஆர் தேர் லைஃப் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையா. ஓகே, ஃபங்க்ஷனல். ஓகே, ஃபங்க்ஷனல் மீன்ஸ் வாட்? ஃபங்க்ஷனல் மீன் டஸ் இட் ஒர்க்ஸ். ப்ரோ ஒரே ஒரு டவுட் ப்ரோ. எஸ். ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் அது மட்டும் நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன் ப்ரோ. ஓகே, I share the PDF, not a problem actually. ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அனுப்புவேன். ஷூர். யா, ஜஸ்ட் ஒரு சின்ன நோட் டவுன் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே. யப். ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. என்ன ப்ரோ ஃபங்க்ஷனல்? வேலை செய்தாப்பா அது அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்க தான் ஃபங்க்ஷனல் அர்த்தம். இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு விஷயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நோ பக். டெவலப்மெண்ட்டில் எரர்ஸ் இல்லாமல், பக் இல்லாமல் ரெடி பண்ணணும் ஒரு ஆப்பு. சப்போஸ் பக்கோட இருந்துச்சுன்னா அந்த ஆப் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஃபங்க்ஷனலி இட்ஸ் அ ராங் ப்ராடக்ட் ஆர் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒர்க்கபிள் ப்ராடக்ட். ஓகே, யூசஸ் கரண்ட் டெக்னாலஜி, அதாவது லேட்டஸ்டான விஷயங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லைப்பா இது ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகாது, நீ அட்வான்ஸ் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ஓல்டு டெக்னாலஜியா இல்லை நியூ டெக்னாலஜியா? யோசிச்சு பாருங்களேன். இப்போது என்னுடைய சிஸ்டம் வந்து எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்ணணும். ஓல்டாக இருந்தாலும் சரி, நியூவாக வர சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இட் ஷுட் பி அடாப்டபிள். நீங்கள் சொல்ல முடியாது இந்த யூசர்கிட்ட வந்து லேட்டஸ்டான ஃபோன் தாங்க இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு ஆப்பை? ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது ஓல்டு ஓஎஸ்க்கு தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைல் ஃபோன் வந்து அந்த ஆண்ட்ராய்டு 4, ஆண்ட்ராய்டு 5லாம் வச்சிருந்த டைமில் இப்போ இருக்கிற உங்கள் ப்ராடக்ட்டை போட்டு ரன் பண்ணிங்கன்னா ஓடாது, வராது. திஸ் அப்ளிகேஷன் நாட் சூட் ஃபார் திஸ் ஓஎஸ்ன்னு வந்துடும். இது இப்போ இங்கே இந்த பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து எல்லா விதமான இதுலேயுமே ஒர்க் ஆகணும். அது எந்த விதமான டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, ஃபோனில் இருந்தாலும் சரி, என்னோட வெப் ப்ரௌசர்லனாலும் சரி, இது வந்து ரன் ஆகணும் ஒரு ஆப்னு வந்துன்னா. நான் இல்லை அதில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இதில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இட்ஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் த யூசர். யூ கேனாட் ப்ரிடிக்ட் யூசர்ஸ் கிட்ட இந்த விஷயம் தான் இருக்குது, அந்த ஆப் தான் இருக்குது, இந்த ஆப் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது நம்மளால. புரிஞ்சுதுங்களா சொல்கிறது? ஓகே, டன். நெக்ஸ்ட், இட் ஹேஸ் சம் பர்பஸ் or someone has to need for it. Okay, and includes all key features, works in all modern browsers. If your products is பக்கா ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம். பக்காப்பா ஆப் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் சூப்பராக ஒர்க் ஆகுது, தட் இஸ் ஃபங்க்ஷனல். ஓகே, செகண்ட் திங் ரிலையபிள். ஓகே, இஸ் இட் அவைலபிள் அண்ட் அக்யூரேட். ஓகேவா, நம்பகத்தன்மையோட இருக்குதா அவங்க ஆப்பு?
எப்படி நம்பகத்தன்மையை வர வைக்கிறது? லோட்ஸ் இன் ரீசனபிள் டைம் ஈவன் இன் பீக் பீரியட். உங்கள் ஆப் வச்சுருக்கீங்க, ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு, லோடிங் 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 காட்டிகிட்டே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூசர் என்ன பண்ணுவார்? க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலையை பார்ப்பாரா? இல்லை ப்ரௌசரை மாற்றுவார், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து போய் தேடுவார். கரெக்டாக? அப்போது இஃப் யூ ஆர் எனிதிங் லோடிங், எனி டேட்டா இஸ் கம்மிங், இட் ஷுட் ஹாவ் சம் ரீசனபிள் லோட் டைம். ஓகே. அடுத்து கண்டென்ட் இஸ் கரெக்ட் அண்ட் அக்யூரேட். நீங்கள் உள்ளே போடுற கண்டென்ட் வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் கொடுக்கக்கூடாது, அக்யூரேட்டாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. யூசரோட கான்டெஸ்ட்டுக்கு யூசருக்கு புரிஞ்ச மாதிரி கரெக்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி அக்யூரேட்டாகவும் இருக்கணும், கரண்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி அக்யூரேட்டாக இருக்கணுன்றது சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் டேட்டா இஸ் க்ளீன் அண்ட் ரிலையபிள். நீங்கள் வாட் எவர் ஷோயிங் இந்த மொபைல் ஃபோனு ஆப்பில் என்ன காட்டினாலும் அதை க்ளீனாகவும் ரிலையபிளாகவும் காட்டுறது. ஓகே. தென் பாஸ்வேர்ட் resets are sent or received promptly. ஓகே. ஒன்றும் இல்லை, இப்போ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறீங்க, ஒரு ஆப்போடைய பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியாததெல்லாம் ஒரு ஆப்பா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஆப்பை உங்களால் ரிட்ரீவே பண்ண முடியல, அப்போ இது என்ன ஆப்பு? அப்போ தெர் இஸ் நோ ஃப்ரீடம் ஃபார் தி யூசர் டு டூ அ ரெக்டிஃபை அவர் எரர். நம்ம தான் பாஸ்வேர்டை போட்டு மறந்துட்டோம். ஏன் தப்பு தாயா அது? நான் ரெக்கவர் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு கொடுத்துடு எனக்கு அந்த ஃபீச்சரை. அப்போ நான் போயிட்டு ஃபோன் பண்ணி, ஹலோ, என் ஆப்போட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமு, என் பாஸ்வேர்டு வந்து இதுதான் போட்டிருந்தேன், இப்போ என்னால் மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து விட்றீங்களா? நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ரீடம் வந்து யூசருக்கு இருக்கணும். தட் இஸ் வாட் ரிலையபிள். தென் இட் கேன் பி யூஸ்ட் எஃபெக்டிவ்லி ஆன் மொபைல் டிவைசஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவைஸ் டைப்ஸ். எல்லா விதமான டிவைசஸ்லேயும் அதை நான் பயன்படுத்தணும், அதே சமயத்தில் ஸ்டாண்டர்டான டிவைஸ் டைப்ஸ்லேயும் அதை நான் ஒர்க் பண்ணணும். இல்லைங்க, சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைலுக்கு மட்டும் டெவலப் பண்ணியிருப்பாங்க, சில இதெல்லாம் வெப்புக்கு மட்டும் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் யூஸ் கேஸ் இருக்குது அங்கே வந்து, இல்லை யூசர் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ ரெஸ்பான்சிவாக தான் ஒர்க் பண்ணணும், அதை நீ செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து மொபைலுக்கு யூஸ் இருக்கா, இந்த ஆப்பை மொபைலில் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா, என் ப்ராடக்ட்டு யாருக்கான ப்ராடக்ட்டு, எந்த மாதிரி யூசர் பர்சனாக வந்து யூஸ் பண்ண போகுது. இப்போது ஒரு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஒரு பேக் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மேனேஜருக்கு ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னா, அது வந்து வெப்சைட்டில் அவர் ஓப்பன் பண்ண போகிறாரு அப்படின்னா, ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரெஸ்பான்சிவாக அட்லீஸ்ட் பண்ணலைனாலும் யூ கேன் மேனேஜ் சம்ஹவ். ஓகேங்களா? ஏன்னா அது பேக் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். பேக் ஆஃபீஸ்னால் என்னதுப்பா? அவங்க ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. கம்ப்யூட்டரில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதை வந்து மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சாத்தியமும் இல்லை, இதுவும் இல்லை. ஏன்னா பேங்க் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்மில் ஓப்பன் பண்ணணும், மொபைலில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்போது எல்லாருமே வெப்பில் தானே ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ அந்த பர்சோனா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, அது பேங்க் மேனேஜர் யூஸ் பண்ணுறது, அதனால ஒரு சிஸ்டமில் தான் ஓப்பன் பண்ணுவார். அப்போ உங்கள் டிசைனை நீ எப்படி வேணால் போட்டுக்கலாம் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனால் நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன், என் மொபைல் ஃபோன்லேருந்து நான் காசு ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ இந்த யூசர் பர்சோனாவுக்கு அது மொபைல்லேருந்து அக்சஸ் பண்ணுறது தான். எல்லா டைமும் நான் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருப்பேனா? அப்போ எனக்கு மொபைலில் தானே வேணும், எனக்கு மொபைல் ஆப்ரேஷன் தான் தேவைப்படுது. அப்படின்னா அந்த யூசர் பர்சோனாவுக்கு தேவைப்படுற மாதிரி we need to work some standard device types. ஸோ ரிலையபிள்னா கரெக்டாக ஒர்க் ஆகணும், சிம்பிள், அவ்வளோதான். ஐ மீன் அவைலபிளாகவும் அக்யூரேட்டான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். இட் ஷுட் பி நம்பகத்தன்மையோடு இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், எந்த விதமான கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடாது, அவரோட எரரை அவரே ரெக்டிஃபை பண்ணிக்கணும், நான் ஒருத்தவங்களை பாதர் பண்ணிலாம் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் வாட் ரிலையபிள். புரிஞ்சுங்களா? யாருக்கெல்லாம் ரிலையபிள் புரிஞ்சிச்சோ RE அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். போட்டிங்களா? RE.
ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆகுறேன். யூசபிள். ஓகே, வாட் இஸ் யூசபிள்? ஸோ யூசபிள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன் இட் பி யூஸ்ட் வித்தவுட் டிஃபிகல்ட்டி. ஸோ யூசர் டோன்ட் கெட் லாஸ்ட் ஆர் கன்ஃபியூஸ்டு. இப்போ நான் வந்து இங்க யூசபிள்னு ஒரு டாபிக் போட்டிருக்கிறதுனால, ஹெட்டர் போட்டிருக்கிறதுனால உங்களால என்ன பண்ணிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. சப்போஸ் இங்க நான் இந்த மாதிரி ஒரு ஹெட்டர் போடல, இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் கூட எடுத்துங்களேன், ஒரு ஆப்புக்குள்ளே வந்துட்டே இருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்துல ஹெட்டர் நேம் இல்லை, எதுக்காக இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம வந்தோம், உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கும் எப்பயாவது. ஈவன் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கும்போது, எதுக்கோ வந்தோமே, ஃபோன் எதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம், இப்போ ஏதோ வந்து பண்ண வந்தோம், யாருக்கோ கால் பண்ண வந்தோம், யாருக்கு கால் பண்ண வந்தோம், we may think about this and all, right? இப்படி நம்ம கன்ஃபியூஷன் ஆகும் இல்ல? யாரால இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிருக்கீங்க? ஆகும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாவீங்க, அந்த அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்குள்ளே வர்றது, அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்குள்ளே வரலாமல், இந்த ஹெட்டர் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ஹெட்டர் இல்லை இங்கே, வாட் யூ பீப்புள் வில் திங்க். திடீர்னு வந்து குழப்பமாகும்ல உங்களுக்கு, எதுக்காக நான் இந்த இடத்துல வந்தனே சொல்லிட்டு யோசிப்பீங்களா நீங்க? தட் இஸ் வாட். Yes, bro. So user don't get lost or confused. User can find a content or a product they are interested in. அவங்களுடைய தேவை அவங்களே புரிஞ்சுக்கணும், அவங்களோட தேவை அவங்களே புரிஞ்சுக்கணும், அவங்களே அதுக்குள்ள நான் இன்னும் கெட்டின் ஆயிடணும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு டைம் தான் உள்ளே வரும்போது அப்படியே ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ காட்டுற மாதிரி, இதை இதுக்கு கிளிக் பண்ணிக்கலாம், இதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் டூர்னு ஒன்று வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப் டூர். ஸோ ஆப் டூர்ன்றது என்னன்னா, இந்த மாதிரி உங்கள் ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது காட்டும், இந்த பட்டனை வந்து எதுக்கு, இந்த பட்டன் எதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லும் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் ஒரு ஆப் உள்ளே லாகின் பண்ணிங்கன்னா அது எல்லாம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் ஸ்கிப்பு நெக்ஸ்ட்னு கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும், இது எதுக்கு இது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைனர் கொடுக்கும். திஸ் இஸ் வாட் ஆப் டூர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைன்னா ஆப்போடைய டுட்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெப்புக்கும் தேவைப்படும், ஈவன் உங்களுடைய மொபைல் ஆப்புக்கும் தேவைப்படும். பேசிக்லி ஒரு அப்ளிகேஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக உள்ளவே ஸ்க்ரீனில் வந்து அப்பப்போ டிஸ்பிளே ஆகும். ஒரு ப்ராடக்டை நீங்கள் நியூவாக யூஸ் பண்ண போகும்போது அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த மாதிரி. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஒரு ஆப்பை நியூவாக இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி காட்டும், திஸ் இஸ் ஃபார் திஸ்ன்னு சொல்லிட்டு. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ மீ அப்படின்னு போடுங்க. இதுக்கு முன்னாடி வரை இதோட பேர் எனக்கு வந்து ஆப் டூர்னு தெரியாது ப்ரோ, இப்போ தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? அதுக்கு பேர் வந்து ஆப் டூர்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஆப் எக்ஸ்பிளைனர் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் என்னது? ஆப் டூர். இதோ இந்த மாதிரி கூட சில டைமில் வரும், இந்த இங்கே கிளிக் பண்ணுங்க, இது வரும் இது வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட வைப்பாங்க. ரீசென்ட்லி பேங்க் அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லும் ப்ரோ. எக்ஸாக்ட்லி, நியூவாக வந்திருக்கிற ப்ராடக்ட்ஸ், பேங்க் ஆப். நியூ அப்டேட்டு, வாட் எவர் இட் இஸ், ஒரு புது அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஈவன் நீங்கள் ஃபிக்மா கூட எடுத்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுவே காட்டும், நீ இதை கிளிக் பண்ணால் இது வரும், இதை கிளிக் பண்ணால் இது வரும்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் ஆப் டூர் அப்படின்னா ஆப்போடைய லைக் என்ன சொல்கிறது, எக்ஸ்பிளைனர் அப்படி சொல்லுவாங்க. ஈவன் அடோப்ல கூட நடக்கும் ப்ரோ, எல்லா அடோப். ஃபோட்டோஷாப்பில் கூட வரும், ஃபோட்டோஷாப்பில் வரும், புது புது ஆப்ஸில் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் புதுசாக ஓப்பன் பண்ணி வரும், அப்டேட்ஸில் வந்துச்சுன்னா வரும், இந்த இடத்துல இந்த ஒரு நியூ ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு சொல்லும். இட்ஸ் ஆல் டுட்டோரியல்ஸ். புரிஞ்சுச்சா? கிளியர்? இது எதுக்கு ப்ரோ அப்படின்னா, இட் ஷுட் பி யூஸ்ஃபுல், யூஸபிள்.
யாராவது வந்து என்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்பப்போ நான் பண்ண முடியாது. உன் தேவையை நீ பூர்த்தி பண்ணிக்கணும்ப்பா. அப்பதான் எனக்கான ஒர்க்கு குறையும். எல்லாத்துக்கும் நீங்க கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி குடுக்குறோம் சொன்னீங்கன்னா, அங்க எதுக்கு நான் மொபைல் ஆப் கொண்டு வரேன்? அதுக்கு நீ ஃபோன்லயே பண்ணிட்டு போயிடலாமே. வை வி ஆர் கிவிங் மொபைல் ஆப் டு தி யூசர் சொல்லுங்க. பேக் எண்டோடைய வேலையை குறைக்கிறதுக்கு தான். அது மட்டும் இல்லாம, அவன் இன்னும் நெறைய விதத்துல என்கேஜ் பண்ணி எப்படிலாம் அவங்ககிட்ட இருந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிய வாங்க முடியுன்றதுக்காக தான். ஒரு மொபைல் ஆப் ஏன் மார்க்கெட்டுக்குள்ள வருது சொல்லுங்க பார்க்கலாம். வை எதுக்குப்பா நான் மொபைல் ஆப்ப உருவாக்கணும்? சொல்லுங்க. ப்ரோ அந்த ஆப் வந்து ஃபர்ஸ்ட் டிமாண்டா இருக்கணும் பார்க்கணும் மார்க்கெட்ல. கம் அகைன். ப்ரோ அந்த ப்ராடக்ட் அந்த ஒரு ஆப் ரெடி பண்றோம்னா அந்த கரண்ட்லி டிமாண்டா இருக்கணும், டிமாண்ட் இல்லாம இருக்கக்கூடாது. டிமாண்ட் இல்லாம கொண்டு வந்தோம்னா அது ஒர்க்காம கூட போகலாம். ஒரு தேவை இருக்கணும். தேவைக்கு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. அந்த தேவைய நான் எப்படி வேணா பூர்த்தி பண்ணலாம்ல. நீங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட சொல்லலாம். இல்ல வந்து லெட்டர் போட்டு பண்ணலாம். வை இட் ஷுட் பி கம் ஃப்ரம் மொபைல் ஆப்பா எதுக்கு வரணும்? அந்த நீங்க யூசருக்கு சொன்னீங்க தேவைக்கு தான் ஈஸியா பண்றேன். ஆக்சஸ் கம் அகைன். யூசருக்கு வந்து ஈஸியா வீட்ல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஆப்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். வீட்ல இருந்து. ஓகே. ஓகே. அத வந்து நீங்க எப்படி சொல்லலாம்னா, வேரெவர் ஃப்ரம் தி யூசர் ஓகே, யூ கேன் பி எனிவேர், எனி டைம். த மொபைலிட்டி ஷுட் பி அக்சஸிபிள் ஃபார் யூ. ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்பணும்னா, நீ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தான் உட்காந்து காசு அனுப்பணுன்ற தேவையில்ல. யூ கேன் டிரான்சாக்ட் ஃப்ரம் எனிவேர். ஸோ அந்த மாரி தான். உனக்குன்னு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைய நான் எப்படி வேணா பூர்த்தி பண்ணிப்பேன். அந்த தேவைக்கு மொபைல் ஆப்ன்னு ஒண்ணு தேவைப்படுதுன்னா, மொபைல் ஆப் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மீ. பிகாஸ் இந்த யூசர் அதுக்கு மட்டும் அந்த மொபைல் யூஸ் பண்ண மாட்டான். அந்த ஆப்புக்குள்ளே நீ நெறைய ஃபீச்சர் குடுக்கலாம். இன்னும் நெறைய செல் பண்ணலாம். இப்ப ஒண்ணும் இல்ல. இந்த Blinkitன்னு ஒரு ஆப் வந்துச்சு. ஓகேவா? Amazon ஒரு ஆப் வந்துச்சு. ஓகே. நீங்க கடை கடையா, தெரு தெருவா ஏறி வாங்காத பொருள் கூட Amazonல போனீங்கன்னா கிடைச்சிரும். அதுக்கு வந்து ரங்கநாதன் தெருவ ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கூட எனக்கு இந்த பொருள் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா, அந்த பொருள் ஃபுல்லா அங்க இருக்கும். எங்க இருக்கும்? Amazonல இருக்கும். ம். ஸோ அப்போ என்னுடைய யூசருடைய நீட் பூர்த்தி ஆவது மட்டும் இல்லாம, எங்க இருந்து வேணா அவன் அத பண்ணிக்க முடியும். சிம்பிள் சொல்யூஷன். எனக்கு பேக் எண்ட்ல இருக்கிற பிரச்சனை குறையும். நீ ஃபோன் பண்ணி ஒருத்தவங்களுக்கு பேசி, அவர் ஆர்டர் அது மேனுவலா எழுதி, அந்த ஆர்டர் அடுத்தவங்கள்ட்ட போய், அவர் போய் பொருள் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்து, அப்புறம் எடுத்துட்டு வந்து அது கடைக்காரர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி, அவர் திருப்பி எனக்கு மறுபடியும் கால் பண்ணி, ஹலோ சார் பொருள் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி, அவர் வர்றதுக்கு 2, 3 நாள் டிலே பண்ணி, என் சேல்ஸ் எத்தனை நாள் டிலே ஆகுதுங்க? ஒரு செகண்ட்ல போடுற ஆர்டர 2 நாள், 3 நாள் எடுத்துக்கிறேன். ஹவ் மச் டிரான்சாக்ஷன் வந்து அமௌண்ட் குறையுதுங்க. அதாவது குறையுதுன்னா, எனக்கு உள்ள வர வேண்டிய அமௌண்ட் ரெவென்யூக்கு எவ்வளோ குறையுதுங்க. அதுவே நான் மொபைல்ல உனக்கு அந்த ஆப்ஷன் குடுத்துட்டேன். இப்ப நீ ஆர்டர் எப்படி போடுவ? ஃப்ரீக்வென்ட்டா போட்டுன்னே இருப்ப ஆர்டர். எனக்கு பிரச்சனை கிடையாது. அது மாட்டு வந்துட்டே இருக்கும் எனக்கு. எனக்கு இப்போ ஒரு பெர்சன் சொல்லுவாரா, ப்ரோ உங்களுக்கு வந்துடுது. இன்வென்டரி இருக்க போது, ஆர்டர் போடுற வந்துட்டு போகுது வீட்டுக்கு. சிம்பிள். இங்க நடுவுல எத்தன பேருடைய மேனுவல் ப்ராசஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த பேக் எண்ட் ப்ராசஸ்லாம் கட் பண்றதுக்கு தான் மொபைல் ஆப்பு, வெப் ஆப்லாம் குடுக்குறாங்க. யூசருக்கு நெறைய விதமான மேனுவல் ஒர்க்க கட் பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க எத்தன தடவ ஜெயச்சந்திரன்லயோ, இல்ல போத்தீஸ்லயோ போய் ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இஃப் யூ ஹேவ் எனிஒன் ரிமெம்பர் த ரீசென்ட் பர்ச்சேஸ் ரீசென்ட்டா பண்ண பர்ச்சேஸ் ஞாபகம் இருக்கா? போயிட்டு ஆஃப்லைன்ல கடைக்கு போய் துணி எடுத்துன்னு வந்தது. பொங்கலுக்கு போனீங்களா? யார் என்னென்ன கடைக்கு போனீங்க? அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் போனீங்க? என்னென்ன கடைக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்தீங்க பொருளு? டைப் பண்ணுங்கப்பா. சென்னை சில்க்ஸ். வெரி குட். யோகதேவி சென்னை சில்க்ஸ் போயிருக்காங்க. ஓகே. திலக் வந்து ஜூடியோ போயிருக்காரு. ஓகே வெரி குட். தினேஷ் வந்து ஜூடியோ போயிருக்காரு. வெரி குட்.
கமான், நான் ஒரு நல்ல யூஸ் கேஸோட இருக்கேன். சரவணா ஸ்டோர். கௌஷிகா சரவணா ஸ்டோர் போயிருக்காங்க. வெரி குட். அடுத்து கமான் கைஸ். ஓகே, கஸ்தூரிபாய் கம்பெனி, என்எம்பி ரெடிமேட்ஸ். ஓகே, கிரிதரன். ஓகே, சூப்பர், வெரி குட். அடுத்து நான் வந்து உங்க எல்லார்கிட்ட இருந்து இன்புட் எதிர்பார்க்குறேன். இங்க இருக்கிற அந்த 11 12 பேர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது உங்களோட இன்புட். டிமார்ட், தீபக். ஓகே, ஹரிகரன், ஸ்பென்சர் மால், ஷாப்பிங் சென்டர். ஓகே, சூப்பர், வெரி குட். மணிமாறன். ஓகே, கார்டன் ஆயிஷா. ஓகே, மணிமாறன், டிமார்ட். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ நீங்க டிமார்ட்லயோ இல்ல இந்த மாதிரி கடையில வாங்கினதுக்கான ஒரு 10 பர்ச்சேஸ் வாங்கியிருப்பீங்க இது அந்த கடையிலன்னு வச்சுங்களேன். அப்போ என்னென்ன பொருளா வாங்கினீன்ற ஹிஸ்டரி உங்ககிட்ட இருக்கா? இல்ல பில் இருக்கா உங்ககிட்ட? அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இருக்காது. கரெக்டா? ப்ரோ, இந்த ரெக்கார்ட்லாம் எனக்கு எதுக்கு? ஒரு டைம் வாங்கி வந்து போடுறது தானே. இது வந்து நம்ம மேலோட்டமா பார்க்கறது. ஓகேவா? சப்போஸ் இந்த ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த ரெக்கார்டு எனக்கு தேவையா? ஆமா, நீங்க வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க கிளாத்திங்ன்றதுக்கான ரெக்கார்டு இல்லைன்னா, அப்போ நம்ம என்ன என்ன மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் கால்குலேஷன் பண்ண முடியும்? ப்ரோ, நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆன்லைன்லயும் வாங்குற பர்சன் தான். ஆன்லைன்லயும் வாங்குவேன், ஆஃப்லைன்லயும் வாங்குவேன். ஆனா இங்க எனக்கு டேட்டா தெரியாது. எனக்கு ஆஃப்லைன்ல போய் நான் எவ்வளோ செலவு பண்றேன்னு எனக்கு டேட்டாவே இல்ல. நான் போயிட்டு இப்போ தீபாவளிக்கு போனேன்னா, நான் பொங்கலுக்கு பெருசா ட்ரெஸ் எதுவும் எடுக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, நான் பொங்கலுக்கு எதுவும் எடுக்கல. ஓகேங்களா? பட் ஆனா தீபாவளிக்கு நான் எடுத்தேன். ஒரு 6000 செலவு பண்ணேன். 2 பேண்ட், 2 ஷர்ட் எடுத்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் இல்ல எனக்கு. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸ பார்க்கும்போது கூட தெரியாது. எனக்கு இத நான் எப்ப எடுத்தேன்னு கூட தெரியாது. தேர் இஸ் நோ ஹிஸ்டரி. பாத்தீங்களா? இப்போ அந்த கடைக்காரன் கிட்ட போய் கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. நீ எப்ப வந்த? நீ என்ன பண்ற? அவங்களுக்கே தெரியாது. அப்போ அந்த கடைக்காரங்களால பெஸ்ட்டா ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க கிட்ட டேட்டா இல்ல. என்ன டேட்டா இருக்குது? லக்ஷ்மன் வந்து இந்தந்த பொருள்லாம் போய் பார்த்தாரு. இதுக்குள்ள இப்படி வந்து போனாருன்றதெல்லாம் ரெக்கார்ட் இருக்காது. அவங்க பில்லு போட்டு லக்ஷ்மன் ஒருத்தர் பில்லு போட்டு போயிருக்காரு மட்டும் தான் தெரியும். நம்பர் தெரியும். அவ்வளோதான். அந்த டேட்டா தான் அவங்களுக்கு தெரியும். அதுதான் பிசிக்கல் சேல்ஸ். அதுவே டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த யூசர் எப்படி உள்ள வந்தான்? Google மூலியமா வந்தானா? Facebook மூலியமா வந்தாங்களா? அப்புறம் அவரு மேல போனாரா? கீழ போனாரா? எந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி போனாரு? என்ன ப்ராடக்ட்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது? அவருகிட்ட இதே மாரி ஆட் போட்டே இருந்தா அவர் பொருள் வாங்கிடுவாரா? வாங்க மாட்டாரா? அவரோட பர்ச்சேசிங் டைம் பீரியட் எப்படி இருக்குது? வருஷத்துக்கு எத்தன டைம் வாங்குறாரு? இது எல்லாமே என்னால ட்ராக் பண்ண முடியுமா? இப்போ இந்த டைம்ல லக்ஷ்மணுக்கு இந்த விஷயத்த காட்டுனா பொருள் வாங்கிடுவாருப்பா, அப்புட்ன்னு சொல்ட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருமா ஒரு யூசர பத்தி? ஆனா ஜெயச்சந்திரனுக்கோ, Zudio உங்களுக்கு WhatsAppல மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மாரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அனுப்புவாங்க. தட் இஸ் ஓகே. பட் நீங்க எந்த பொருள்ல இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வேர் இஸ் த டேட்டா ஹஸ் பீன் ரெக்கார்டட்? சொல்லுங்க பார்க்கலாம். தேர் இஸ் நோ ரெக்கார்டு. அப்போ ஒரு பிசினஸ்க்கு யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இந்த டேட்டாவ ப்ராப்பரா வாங்குறதுனால, இது எல்லாத்தையும் நான் ஒரு சைட் மூலியமா ரெக்கார்ட் பண்றதுனால, என் யூசர் யாரு? அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்றத என்னால முடிவு பண்ண முடியுமா? அப்போ என் யூசர் யாரு? அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்ற முடிவு என்னால எடுக்க முடியும். அப்போ அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்ன பொருள் மேல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற டேட்டா எனக்கு தெரிஞ்சிருமா? ஆனா ஜெயச்சந்திரன் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் இன்னும் இறக்குடா. எவன் அவனுக்கு புடிக்குதோ எடுத்துன்னு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து போட்டுருவாரு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூவா இருக்குமா உங்களுக்கு? அப்புறம் நெறைய பொருள் விக்காம போச்சுன்னா? பிகாஸ் யூசரோட யூசரோட நீட் என்னன்னே தெரிஞ்சுக்காம நீ எப்படி அந்த பொருள எடுத்துன்னு வந்து போட முடியும்? அத அவங்க ரெக்கார்ட் பண்றாங்கன்னா சூப்பரு. ரெக்கார்ட் பண்ணாம போட்டு ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா என்ன ஆகுறது? அவங்களால ஒரு பெட்டரான டிசிஷன் எடுக்க முடியுமா?
You can take better decision. That is the reason people are start giving this kind of a platforms, because where they want to put money for futuristic. நான் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த இன்வென்ட்ரி இந்த பிசிக்கல் ஸ்டோர்ல நடக்கிற பிரச்சனைனா, மார்க்கெட்ல ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும், அந்த பொருள் வாங்குவாங்களா வாங்க மாட்டாலும் தெரியாது, ஆனா எடுத்து வந்து சும்மா இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அது விற்கவே விற்காது, ரொம்ப நாள் செல்ஃப்லேயே இருக்கும். அப்புறம் யாராவது இருக்கிறது இதான் பார்த்துட்டு பாப்பான்னு சொல்லி கொடுத்துருவோம் நம்ம. எத்தனை வருஷத்துக்கு நீ வச்சிருக்க முடியும்? அப்புறம் என்னது ஸ்டாக் அவுட்டேட், என்னது ஸ்டாக் வந்து கிளியரன்ஸ் சேல்னு சொல்லிட்டு 50% ஆடி தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை மாத்திட்டு சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ லாஸ் தானே உனக்கு அது. நீ அதுக்கு அந்த பொருள் வாங்காமலே இருக்கலாம்ல. விற்கவே இல்லை, அந்த ஸ்டாக்கே விற்கல, அப்போ உங்களுக்கு பொருள் வேஸ்ட் தானே, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் தானே. அந்த 10 வருஷம் இல்லை ஒரு 10 மாதம் அந்த பொருள் விற்காம உங்க கடையிலே உட்காந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு லாபமா அது? நஷ்டம். அப்போ ஒரு பிஸ்னஸ் டேட்டா டிரைவன் ப்ராசஸ்க்குள்ள வரணும்னா அவன் சிஸ்டத்துக்குள்ள வந்தாகணும். ஒரு பிஸ்னஸ் டேட்டா டிரைவன் டிசிஷனுக்குள்ள வரணும்னா அவனுக்கு அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஒரு ப்ராசஸ், ஒரு பிஸ்னஸ்க்குள்ள ஒரு யூசர் வந்து போகும்போது அந்த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் அனலைஸ் பண்ணும்போது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவனால ஒரு பெட்டரான சொல்யூஷனை கொடுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் த யூசர் டேட்டா. அப்போ இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, வெப்சைட் எங்கே தேவைப்படுது, எதுக்காக ஒரு பிஸ்னஸுக்கு தேவைப்படுது, அவன் ஏன் எல்லா யூசரும் டிஜிட்டல்குள்ளே வர வைக்கிறான். அப்போ 2 விதமான யூசர் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஒரு யூசர் ஆஃப்லைன் மார்க்கெட், அதை விட்டுருங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சார் எனக்கு ஆஃப்லைனில் தான் சார் படிக்கணும் நான் யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு ஒரு கேங் சுற்றிட்டு இருக்கும். ஓகேவா? இன்னொரு பக்கம் எனக்கு எதுனால பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் ஜாயின் பண்ணி படிக்கிறேன் ப்ரோ அப்படின்ற ஒரு கேங்கு. சரிங்களா? இந்த ஆஃப்லைனில் இருக்கிற கேங்குக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்ன மைண்ட் செட்டுனா, நம்மளுக்கு யாராவது கை போட்டு சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து அப்படி தான் படிச்சிருக்கிறோம், நம்ம காலேஜுக்கு அப்படி தான் போனோம், அதனால் ஆன்லைன்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு. சில பேருக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி தெரியுமா? எங்கேயாவது போய் படிச்சிருப்பாங்க. ஓகே, தே கெட் சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆன்லைன். ஸோ அதனால அவங்க இல்லை நான் ஆஃப்லைனில் தான் நான் படிப்பேன், நான் ஆஃப்லைனில் தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு மைண்ட் செட்டோட உட்காந்துருப்பாங்க. நான் சொல்லுவேன், நீ ஆஃப்லைனில் படிக்கிறத விட ஆன்லைனில் சூப்பராக சொல்லிக் கொடுப்பியா, ஏன்னா இங்கே ஸ்க்ரீன் ஷேர் தான் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும், நான் அப்படி சொல்லுவேன். ஆனால் எங்கள் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க, இல்லை சார் என்ன இருந்தாலும் எனக்கு ஆஃப்லைன் தான் வேணும் அப்படின்னுவாங்க. நம்ம சில பேரை திருத்தவே முடியாது. அப்படியே ஆஃப்லைனில் போய்க்கோ, ஏன் செஷனை நீ ஆஃப்லைனில் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஐ எம் நாட் அ பர்சன் ஆஃப், நான் இங்கே உக்காண்ட்ருக்கேன். எங்கே உட்காந்துருக்கேன்? நான் பெங்களூரில் இருக்கேன், பாண்டிச்சேரியில் இருப்பேன், கோயம்புத்தூரில் இருப்பேன். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் உட்காந்துருப்பீங்க. உங்கள் ஊரில் வந்து நான் வந்து என் தலையை காட்டி நான் தினமும் இப்படி கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நடக்கிற கதையாது. எனக்குன்னு ஓன் ஜெட்டு வச்சுருந்தா கூட அதை பண்ண முடியாது என்னால். ஓகேவா? ஓன் ஜெட்டு வச்சு நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து முடிச்சுட்டு அப்புறம் பெங்களூருக்கு வந்து முடிக்க முடியுமா? பாசிபிளா? முடியாது. ஸோ யூ நீட் டு திங்க் லைக் தட். இப்போ இங்கே ஏன் நான் வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் சொன்னேன்னா, மார்க்கெட், ஒரு மார்க்கெட் இஸ் ஓகே டு கோ வித் ஆன்லைன், ஒரு மார்க்கெட் ஓகே டு கோ வித் ஆஃப்லைன். இப்போ ஆஃப்லைனுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டேட்டா இருக்கு. இந்த பக்கம் ஆன்லைன். ஓகேவா? எனக்கு ஒரு பிஸ்னஸை ப்ராப்பராக ரன் பண்ணுறதுக்கு டேட்டாஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே இந்த இது கடைக்குள்ள வர்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ண முடியுமா? அவங்க ஃபீட்பேக்கை வாங்க முடியுமா? சும்மா சொல்லிட்டு போவாங்க, நல்லா இருக்குதுங்க, எல்லா பொருளும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். த ஒரிஜினல் டேட்டா யூ கேன் கெட் இட் ஃப்ரம் பீப்புள்? நோ, யூ கேனாட் கெட் இட். அப்போ புரியுதுங்களா? ஒரு அப்ளிகேஷன் எவ்வளோ முக்கியம் ஒரு பிஸ்னஸ்க்கு, ஒரு டேட்டா டிரைவன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம். பணத்தை வீணாக்காம போடு, பணத்தை வீணாக்காம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தி டேட்டா, பேஸ்ட் ஆன் டேட்டா ஒன்லி த திங்ஸ் வில் பி ஒர்க்கிங். ஒன்றும் புதுசாலாம் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. 10 மாதத்துக்கு முன்னாடி ஒரு யூசர் என்ன திங்க் பண்ணானோ அதே தான் இப்பயும் திங்க் பண்ணுவான். புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பான், அவ்வளோதானே தவிர்த்து இந்த எமோஷன்,
இந்த சைக்காலஜி, இந்த வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் மாற போறது கிடையாது. ஏன் மாறாது சொல்லுங்க? ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஊரை சார்ந்த மக்கள். இப்போ அந்த தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு பேர் தான் இருக்கும். ஓகே, அமெரிக்கான்னா அமெரிக்கா மாதிரி தான் இருக்கும். அங்க ஏதாவது மாறுமா? அங்க ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா? மாறும். ரொம்ப பெருசாலாம் மாறாது. லைட்டா மாறும் அவ்வளவுதான். எல்லாரும் மாற மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் மாறுவாங்க. பிகாஸ் இட்ஸ் a DNA. அவர் அவர் இன்னர் திங்ஸ். நம்ம இப்படிதான் நடந்துப்போம். இந்தியனுக்குன்னு ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கும். இந்தியனோட பிஹேவியர் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இந்தியனோட மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும். ஏசியாவோட மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும். யூரோப்பியன் மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும். வெஸ்டர்ன் கல்ச்சர் வேற ஒண்ணு இருக்கும். அப்போ ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இங்க. சொல்றது புரிஞ்சுதா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃபோக்ஸ். ஸோ நம்ம இப்ப Yes, பார்த்துட்டு sir. இருக்கிறது வந்து சொல்லுங்க. Yes, யூ sir. காட் இட்? புரியுது. ஓகே. Yes, correct. ஸோ டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஹியர். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த சைட் டஸ் நாட் ரிலே ஆன் கான்ஸ்டன்ட் ஹெல்ப் மெசேஜ் ஆர் லாங் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ். அதாவது உங்கள் சைட்டில் வந்து எப்பயுமே அந்த ஹெல்ப் டாக்குமெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடிலாம் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கம்ப்யூட்டரில் எங்கேயாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு போனால் ஒரு நோட் மாதிரி ஒரு பொம்மை எடுத்து வந்து காட்டும் இங்கே. அது பார்த்தீங்கன்னா பழைய ஆப்பில் பழைய விண்டோஸில் காட்டும். ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வரும். அந்த இடத்துல ஒரு பொம்மை வந்து இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லும். இட் ஹாஸ் ஷார்ட் லேர்னிங் கர்வ். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஆப்லாம். குழந்த கூட என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி எல்லாரும் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிள். இதான் ஒரு அப்ளிகேஷனோட நீடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படிக்காதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிளான லேர்னிங் திங்ஸ் தான். ஒரு கிளிக், 2 கிளிக், 3 கிளிக் ஒரு விஷயம் முடிஞ்சிடணும். ஒரு கிளிக், 2 கிளிக், 3 கிளிக் முடிச்சிடணும். ஷார்ட் லேர்னிங் கர்வ். நான் ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் இது பண்ணிக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே ஜூம் பார்க்குறேன். ஜூமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மைக் எனேபிள் பண்ணியிருக்கேன். என்னோட கேமரா எனேபிள் பண்ணியிருக்கேன். என்னோட சேட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஜூம் எப்படி யூஸ் பண்ணணும் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா என்ன? நான் யார்கிட்டயும் போய் கேட்கலையே. இது காமன் ப்ராக்டிஸ். நான் ஃபஸ்ட்டு கூகுள் மீட் யூஸ் பண்ண ஒரு பர்சன். அப்புறம் டீம்ஸ் யூஸ் பண்ண ஒரு பர்சன். அப்புறம் இப்போ ஜூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இது எல்லாம் காமனான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாம் என் மண்டைக்குள்ள ஆல்ரெடி பேட்டர்ன் ஆயிருக்குது. தட்ஸ் ஹவ் திஸ் ஷுட் பி. இட் ஷுட் பி ஷார்ட் லேர்னிங் கர்வ். ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் ஒரு ஆப் நான் கத்துக்க கூடாது. ஃபோட்டோஷாப் மாதிரிலாம் கஷ்டமா இருக்கக்கூடாது. ஃபோட்டோஷாப்லாம் கஷ்டமான ஆப் ஆக்சுவலி. ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியே கிடையாது அதெல்லாம். ஃபிக்மா கூட ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ஃபிக்மா, ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபிக்மா ஓகே. 7 டூல் தான். ஆனால் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பெரிய டூல் தெரியுமா? எவ்வளோ தடவை வச்சிருக்கு தெரியுமா அது? ஓகே, நெக்ஸ்ட் யூசர் டோன்ட் ரிலே ஆன் ஹேக்ஸ். ஹேக்ஸ்னா ஹேக்கிங். மற்றவங்கள ஹேக் பண்ணக்கூடாது. மற்றவங்க வந்து யாரும் அதை நம்மளோட டேட்டாவை திருடிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கால் சென்டர். இப்போ ஒரு ஆப் உருவாக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கால் சென்டர்லாம் வைக்கக்கூடாது. ஒரு ஆப் உருவாக்கிட்டு அவனோட ப்ராப்ளத்தை அவனே சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்விக்கியில் நான் ஆர்டர் போடுறேன். என் என் இது கிடைக்கல, என் பொருள் வரல, எனக்கு நான் ஆர்டர் போட்டது நான் வரல. அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஹலோ சார், என் ஆர்டர் எங்கே வந்துட்டு இருக்கு சார்? உங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணால் அதுவே காட்டும் சார் எங்கே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. த திங்ஸ் கேன் பி வெரி அஃப்ரண்ட் டு தி யூசர். அவன் உங்களை தேடி வரவே மாட்டான். நீங்கள் எப்போ அவனுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை கொடுக்குறீங்களோ இப்போ வேற வழியே இல்லை, அவன் வந்து கால் பண்ணிட்டே இருப்பான். ஓகே, இவங்க இருக்காங்கல்ல இந்த ஆப்பிள் கம்பெனி ஒரு செம்ம ஸ்டோரி சொன்னார் என்னோட விபி ஒருத்தர். ஓகேவா? என்னோட விபி வந்து ஆப்பிளோடைய சப்போர்ட் சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. வெரி இயர்லி ஸ்டேஜ். ஓகே,
அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கால் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த ஐபாட் இருக்குல்ல, ஐபாட் MP3 ஐபாட் இது யாருக்கெல்லாம் தெரியும் இது? இது நான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த செஷன் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் நான். ஓகேவா? இந்த அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்களாம். ஓகேவா? கால் பண்ணி பேசுறதுக்கு யோசிக்க மாட்டாங்களாம். ஓகே, ஃபோன் பண்ணிட்டு இது எனக்கு ஆன் ஆக மாட்டேங்குது, எப்படி ஆன் பண்ண சொல்லி கேட்பாங்களாமா. இது ரொம்ப சிம்பிள். ஒரு பட்டன் ஒன்று சைடில் இருக்குமா. ஓகேங்களா? ஒரு சைடில் ஒரு பட்டன் தான் இருக்குமா. இந்த சுவிட்ச் மாதிரி எனேபிள் பண்ணால் போதும் ஆக்சுவலி. ஓகேவா? பட் திஸ் ஃபெலோ டசன்ட் நோ ஹவு டு சுவிட்ச் ஆன் த ஐபாட். இது வந்து அவங்களுக்கு எப்படி வந்து ஆன் பண்ண தெரியாதான். யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு வந்து மேனுவல் ஒரு லாக் இருக்குமே ப்ரோ, ஸ்விட்ச் மாதிரி. புரியல. ப்ராடக்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு போட்டிருப்பாங்களா மேனுவல். அவங்களுக்கு அதுதான் சொல்றேன், அந்த யூசர் மேனுவல் படிக்கிறதுலாம் டைம் இல்லை அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணுவாங்களாம், ஃபோன் பண்ணி கால் பண்ணிடுவாங்களாம். கால் பண்ணி இது எப்படி சுவிட்ச் ஆன் பண்றது கேட்பாங்களாமா. இதுக்கு ஒரு சப்போர்ட் சென்டர் வேற இருக்குதான். எப்போ இது இது நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 2000 நடக்குது. பாருங்க, ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டு அதுக்கு மேனுவல்லாம் கொடுத்துட்டு கூட சப்போர்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம யூசர்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு புது சிஸ்டம், அவங்களுக்கு எப்படி எனேபிள் பண்ண தெரியாதுன்றதுக்காக இதுக்கு ஒன்று ஒரு சர்வீஸ் சென்டர் கொடுத்து சப்போர்ட் சென்டர்லாம் கொடுத்துருக்கானுங்க. இப்படிலாம் நடந்திருக்கு ஆரம்ப காலத்துல. ஆனா இப்போ நீங்க யாராவது கேக்குறீங்க, நீங்களே போறீங்க ஒரு யூடியூப்பை போடுறீங்க, என்ன பண்றீங்க, சால்வ் பண்ணிக்கிறீங்க. கரெக்டா? That is how the systems are evolved right now. ஸோ பேசிக்கான சில விஷயங்களுக்கெல்லாம் கால் சென்டர்லாம் இருக்கக்கூடாது. அது அவனே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் FAQன்னு ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணுறது. உங்கள் ஆப்பில் FAQன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் இஸ் தட் FAQ? வெப். இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்க முடியும். எதுக்கு தெரியுமா? நீ ஏன் போட்டு உனக்கு உன் தேவையை நீ ஏன் இங்கே தெரிஞ்சுக்கப்பா, எல்லாத்துக்கும் எங்களுக்கு கால் பண்ணலாம் கேட்டுன்னு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த FAQ கொஷின்ஸை நான் போட்டுருவோம் நம்ம. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ఎగ్జాక్ట్లీ కరెక్ట్ చెప్పారు. బేసిక్లీ ఇప్పుడు నాలాంటి వాళ్ళు ఎవరినైనా అప్రోచ్ అవుదామన్నా సరే, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட். இப்போ நம்ம எங்க பார்க்க போறோம்? అడ్వాన్స్ అదే మేము అప్రోచ్ అవ్వాలనుకున్నాం. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே అంటే ఆ సెగ్మెంట్ என்ன பார்த்தோம்? మమ్మల్ని కూడా కన్సిడర్ చేస్తారేమో అని చెప్పి మేము అప్రోచ్ అవ్వము. టాస్క్ பார்த்தோம். ஓகே, இட்ஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் குவான்டிஃபை. குவான்டிஃபைனா numbers. குவான்டிஃபைடு டேட்டா, அதாவது ரெண்டு விதமான டேட்டா இருக்கு நம்ம ஊர்ல. సెగ్మెంట్ ఆఫ్ అబ్బాయిల్లో మనల్ని వేసేసి మనల్ని కూడా Okay. వస్తారేమో, two types of data there. Okay, అందుకే అవ్వడం మానేస్తాం. one is quantity data. Quantity data. Okay, quantity data, quantitative data and qualitative data. Quality, quantity. అదే ఏం ప్రాబ్లం. ஓகே, இப்போ குவான்டிட்டி டேட்டா அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் டேட்டானா நம்பர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ எத்தனை பேர் இந்த பட்டனில் கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் இதை முடிச்சுட்டு போனாங்க, எத்தனை பேருக்கு இந்த பேஜில் இது பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி நம்பர்ஸில் டேட்டா எடுக்கிறது. ஓகே, குவாலிட்டி மீன்ஸ் நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, இந்த ஆப்பை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த ஆப்பை பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படி சொல்லிட்டு யூசர்ஸ் கிட்ட கேட்டு அதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையோ இல்லை வாய் வார்த்தையாவோ கேட்டு வாங்குறது, வெர்பல் கம்யூனிகேஷனாக கேட்டு வாங்குறாங்கல்ல, அதுக்கு பேர் குவாலிட்டியான டேட்டா, ரியல் டேட்டா. யூசர் சொல்கிற வார்த்தைகள் இந்த ஆப்பில் அது புரியலப்பா எனக்கு, அது ஒரு ரியலான டேட்டா, அது வந்து குவாலிட்டி டேட்டா. குவான்டிட்டினா
நம்பர்ஸ் நம்பர் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ். இத்தனை பர்சன்டேஜுக்கு இது புரிச்சிருக்கு, இத்தனை பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னு நம்பர்ஸை வச்சு எடுக்கிற டேட்டாவுக்கு பேர் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டானா யூசர்ஸ் கிட்ட உக்காந்து அவங்களுடைய கையிலிருந்து அவங்களோட மைண்ட்லேருந்து அவங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே என்னது? குவான்டிட்டி டேட்டா. குவாலிட்டி டேட்டா, குவான்டிட்டி டேட்டா. குவான்டிட்டி என்னது? நம்பர்ஸ். குவாலிட்டி குவான்டிட்டி. ஹவு மச் குவான்டிட்டி யூ ரிக்வயர்டு சொல்லி கேட்போம்ல, தட் இஸ் வாட் குவான்டிட்டி டேட்டா. குவாலிட்டி டேட்டா அப்படின்னு மீன்ஸ் குவாலிட்டினா என்னது? அக்யூரேட்டு, கம்ப்ளீட் கன்சிஸ்டன்சி, டைமிங்கு, ரிலையபிள், டேட்டா செட்ஸு, இன்டென்ட் பர்பஸ். பேசிக்கலி ஒன்றும் இல்லை, யூசரோட கிட்ட இருந்து நம்ம வாங்குறது. ஓகே, இட்ஸ் நாட் அ நம்பர், இட் இஸ் த இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் புரியாது, உள்ளே போகும்போது புரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்பர்ஸ் ஓரியன்ட். எது? இது எல்லாமே நம்பர்ஸ் ஓரியன்ட். நம்பர்னா என்னது? இத்தனை பேர் இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க, இத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு, இத்தனை பேர் இந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு பேர் நம்பர்ஸ். மீதி இருக்கிற இந்த போர்ஷனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, கன்வீனியன்ட், ப்ளஷரபிள், மீனிங்ஃபுல், இதை மூணுத்தையும் வில் ஹாவ் டுமாரோ. புரிஞ்சா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த டாஸ்க் போர்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் இந்த யூஎக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்களும் ஒரு டைம் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸோ யாரா இருக்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ఎంత కృషి చేసినా ఎంత సంపాదించినా సరే ఎక్స్పెక్టేషన్. ఏదైనా డౌట్స్ இருக்கா my dear friends? கிளியரா இருக்கீங்களா? கிளியர்னா கிளியர் போட்டுருங்க. 6 months. சூப்பர் கைஸ், பக்கா. நம்ம என்ன பண்ணுவோம், வில் ஹாவ் அ திங்ஸ் டுமாரோ. த ரிமைனிங் போர்ஷன்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்று தான். படிச்சது எல்லாத்தையுமே ஒரு டைம் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. சப்போஸ் எதனா டவுட் இருந்தானா நெக்ஸ்ட் செஷன் வரும்போது அதை என்கிட்ட சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. மறக்காம எம்ஓஎம் எழுதிடுங்க. லிங்க்டின்ல போஸ்ட் ரெகுலராக போடுங்க. நான் பார்க்கலன்னு பார்க்காதீங்க, நீங்க படிக்கிறத போட்டுட்டே வாங்க. ஓகே 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 கைஸ், தேங்க்யூ. வில் மீட் டுமாரோ. பாய். Thank you, bro.